காதலுங்கிறத மனசாஸ்திராய கொண்டாடுது ஒரு மென்டல் ஹெல்த்துக்காக இருக்கிற ஆர்கனைசேஷன் எதுக்காக எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணணுன்றது எல்லா மனசு போய் கேட்க இருக்கலாம். பட் பேசிக் இஷ்யூ நாங்கள் என்ன பார்க்கணும்னா கேட்கலையா? Now can you hear? Okay, I'll try to speak louder. So usually நாங்கள் பார்க்குற மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா எல்லாருக்கும் மனசில் வந்து தன்னை பற்றி ஒரு குறைபாடு இருக்குது, நமக்கு ஒரு நல்ல லவ்விங் ரிலேஷன்ஷிப் இல்லை, எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை, இதை பற்றி நான் முழுமையாக அப்படியே என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கல. எனக்கு அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா நிறைய பேருக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. நம்ம பொதுவாக வேலண்டைன்ஸ் டே பண்ணால் உடனே சின்ன பசங்களாம் பீச்சில் போய் பீஸ் அடிச்சுட்டு இருப்பாங்க, அப்படிதான் நினைக்கிறாங்களே தவிர அது காதலில் ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டாடுற ஒரு நாள்னு நம்ம இன்னும் அந்த அளவுக்கு மேம்பாடு நினைக்க மாட்டேங்கிறோம். அதுக்கு சில பசங்களாம் கேட்டு போயிருப்பாங்க அந்த காதல் தினத்தை கொண்டாடக்கூடாதுன்னு கட்சி ரீதியாக கூட சில பேர் கருத்துக்கள் வச்சிருக்காங்க. பட் பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் நம்ம சொல்லிட்டு என்னன்னா காதல்ன்றது எப்பவுமே மனிதர்களால் கொண்டாடப்படுற ஒரு உணர்வு. அந்த காட்டுவாசி மனிதர்களும் புகையில போய் நிறைய இருக்கிறது காதலை பற்றி தான். ஏன் காட்டுவாசி மனிதர்கள் கூட காதல் இவ்வளோ கொண்டாடி இருக்காங்கன்னு பார்த்தா காதல்ன்ற உணர்வு இல்லைன்னா நமக்கு அப்பா அம்மாவே இருக்க மாட்டாங்க, அப்பா அம்மா ஒன்றாவே இருக்க மாட்டாங்க. அப்பா அம்மா ஒன்றாவே இல்லைன்னா நம்ம கதையெல்லாம் என்ன ஆகுது? ஸோ காதல்ன்ற உணர்வு திருமணத்துக்கு முன் மட்டும் திருமணத்தின் போதும் திருமணம் முடிந்த பிறகும் எப்பவுமே காதல் வாழ்க்கை முழுக்க நமக்கு தேவையான விஷயம். அதுக்கு பின்னாடி நிறைய சயின்டிஃபிக் விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன் இந்த காதல் தோன்றியது, அதோட வரலாறு என்ன, அதோட புவியியல் என்ன, அதோட உயிரியல் என்ன, அதோட வேதியியல் என்ன, எல்லாமே நம்ம பேச போகிறோம். பட் மத்தியானம் இன்னும் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வர வேண்டியது. அவங்க எல்லாரும் வந்த பிறகு will give them an opportunity to listen to so much science. Thank you very much all of you for coming.